ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ டேட்டுக்காக தான் ரெடியாகி வந்துட்டுருக்கா. பிளைண்ட் டேட் போல் இருக்கு. எப்படியாவது போயிட்டு அவனை கழட்டி விட்டுட்டு வந்தே தரணும்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தன் வந்து கண்ணாடிலாம் போட்டுட்டு உட்காந்துருக்கான். பார்க்கவே டீசெண்டாக இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்லையே பையன் டீசெண்டாக இருக்கானேன்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் போய் பார்த்தா அவன் வந்து அங்கே வர வெயிட்டர்ஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் ஃபோன் அடியில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்டா பார்த்தோன்னே இவளுக்கு கடுப்பாயிருச்சா. அட்டப்பாவி இவ்வளோ ஒரு கேடு கேட்டவனா நீ, நானே உன்னை எப்படி கழட்டி விடுறதுன்னு யோசிச்சுட்டே தான் வந்துட்டு இருந்தேன். நீனே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ட, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு அப்போ அந்த பக்கமாக ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தோன்னே வா என் கூட கொஞ்சம் வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்ககிட்ட போயிட்டு கேட்பாரு, உன் கூட வந்து பிளைண்ட் எடுக்க வர எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஓவாக இருந்தால் அதுக்காக என்ன எனக்கு ஒன்று பிடிக்கணும் அர்த்தமா? எனக்கு இந்த பிளைண்ட் டேட் அவசியமே கிடையாது. ஏன்னா பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தியா, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. இவன் கேட்குறான், எது லீயா? நான் லீயும் கிடையாது, எந்த சிஓவும் கிடையாது, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க போது அவனோட ஃபோனை வாங்கி டக்குன்னு வந்து ஐஸ் கியூப்புக்குள்ளே போட்டுடுறா. யார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும் போது இவன் வந்து எதுவுமே தெரியாமல் முழிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கே டவுட் வந்துடுது. இவன் ஓங்கி அடிக்கலான்ட்டு வரும்போது ஹீரோவில் ஸ்டாப் பண்ணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ பண்ணது தப்பு, அதை கேட்க வந்தவளை நீ அடிப்பியா, ஒழுங்காக போயிரு, இல்லை நடக்கிறதே வரேன்னு சொல்லும் போது அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். யார்டா நீங்கள் என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அவன் பேரை சொன்னோன்னே தான் ஹீரோனுக்கே தெரியுதா. அப்போ நம்ம பார்க்க வந்த ஆள் இவன் இல்லையா, தெரியாத நம்ம இவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கவே செய்கிறா. அப்படியே ஹீரோ திரும்பி சொல்கிறான், நான் தான் லீ ஜின்ஃபேங் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியல. எது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி போய் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா பிளைண்ட் டேட்காக இவ பார்க்க வந்தது இவனு தான் போல இருக்கு. கடைசியில் அவனை கூப்பிட்டு வந்து தான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. இவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜியாங்ஸி தான் ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்திருப்பா. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் அவளுக்கு வந்து மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் ஹீரோயின் கிட்ட சொல்லி எனக்கு பதிலாக நீ அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகணும், என்ன மாதிரி நடிச்சு எப்படியாவது நோ சொல்லிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. இவள் ஃபோட்டோவை கூட பார்த்துருக்க மாட்டா, அந்த சீட் நம்பர் மட்டும் தான் சொல்லி அனுப்பியிருந்திருப்பா. அதனால தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனே நடந்துச்சாட்டுக்கு. இருந்தாலும் எடுத்த எடுப்பில் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல, ஏதாவது ஹீரோக்கு ரீசன் சொல்லணும்ல. அதனால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. ஹீரோ கேட்குறான், என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருடா உனக்கு நான் சாப்பிட்றத பார்த்துட்டு நீனே விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஆமாம் இங்கே சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும், அது சீ ஃபுட் சூப்பராக இருக்கும், ஆர்டர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்த உடனே சாப்பாடு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா. அவளால் சாப்பிடவே முடியல. இருந்தாலும் அவன் முன்னாடி வந்து நம்ம ஒரு ஃபுட்டி மாதிரி காமிச்சிக்கணும், அவளை பார்த்து டீசென்ட் இல்லாத பொண்ணு நினச்சி அவளே விட்டு போயிடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வெறி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோ அசர்ற மாதிரிலாம் தெரில. ஹீரோ என்ன பண்ணுறான், பதிலுக்கு அவன் ஒரு பிளேட் ஃபுட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவனு இவ்வளோ விட வந்து டஃபை கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவ யோசிக்கிறா, நமக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கு, எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துல. சரி பிளான் ஏ தானே ஒர்க் அவுட் ஆகலை, பிளான் பி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு ஷாப்பிங் தான் வந்திருக்கா. அங்கே இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான பேக்ஸாக பார்த்து இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி இதுக்காக ஹீரோ நோ சொல்லுவான், வேண்டான்னு சொல்லுவான். இவ எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா காசை, அதனால இவ வேண்டான்னு சொல்லிடுவான்னு சொல்லி யோசிக்கும் போது இல்லை நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறான். இவளுக்கே வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது. இவ்வளோ காஸ்ட்லியாட பேக்லாம் வச்சுருக்கீங்க, இந்த பேக்கில் மட்டும் என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தானே பொருளை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசுன்னு இவளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஆனால் ஹீரோ எதையுமே யோசிக்கல. சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிடுறான். ஹீரோயினுக்கே பயம் வந்துடுது, இதுக்கு மேலே ஆக்ட் பண்ணால் சத்தியமாக கண்டுபிடிச்சிருவான், எஸ்கேப் போய் ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. லேட்டாக வந்துட்டா போல இருக்கா. அவளுக்கு பஸ்ஸும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டா அந்த இடத்துக்கு. வா எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறது, வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு எப்படின்னா ஒரு டாம்பாய் மாதிரி தான் சுற்றி வந்துக்கிட்டு இருப்பா. பொண்ணு மாதிரிலாம் இருக்கணும்லாம் ஆசை கிடையாது, ஜாலியாக சுற்றி வரணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு. ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு அவப்பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்து உடனே யோசிக்கிறா, என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு ஏதோ அவங்க கம்பெனியோட புது சிஇஓ வராங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்து அழகாக போயிட்டு ஆர்டராக நின்றுக்கிறா லைனில். ஐடிக்காலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் தேர்த்து வந்துட்டோமா செக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது சிஓ வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் புதுசாக இவங்க கம்பெனிக்கு சிஓ வரான் போல இருக்கு. அவன் வந்தோடனே ஹீரோயின் தான் பார்க்குறான். ஹீரோயின் பார்த்துட்டு அடப்பாவி இவன் எதுக்கு இங்கே வந்தான், கடைசியில் இவன்கிட்டே வந்து சிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு பயப்படுறா. நேற்று வேறு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு வந்திருப்பாள், அதெல்லாம் நினச்சி இன்னும் பயமாக இருக்கு. ஹீரோ பார்க்குறான், இவன் நேற்று வந்தால அவதானே இவன் இன்னும் இங்கே மறைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் வந்து பக்கத்தில் நின்று பார்க்குறான். ஆனால் எதையுமே வந்து வெளிப்படையாக கேட்டுக்கல. சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவளை பிளாக் பண்ணி,
பரவாயில்லையே உன்ன மாதிரியே நேற்று ஒரு பொண்ணு பார்த்தேன், ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ரெட்டை பிறவிங்களா இருப்பீங்களோ, ஏன்னா உன்ன மாதிரி தான் அச்சசல் இருந்தா, ஆனால் நீ வந்து இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா கண்டிப்பாக நீ அவளாக இருக்க முடியாது, அவள் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அப்படி இருக்கும்போது அவள் நீயா இருக்க முடியாது, ஆனால் எனக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினி கல் இல்லை, அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறா. இவன் வந்திருக்கிறதுனால எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட்டத்துக்குள்ளே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணலை, ஒன்றும் டான்ஸும் ஆட வரல, தப்பு தப்பு தான் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னமோ தெரில, ஹீரோக்கு அவளை பார்த்தோன்னே லைட்டாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அவள் டான்ஸ் ஆடுறதே அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் ஹீரோட அண்ணன் நன்ஃபங்க. இவன் ஹீரோ பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது, ஜாங்ஸையும் மாட்டி விட முடியாது, இவங்கிட்டையும் உண்மையை சொல்ல முடியாது. இப்போ நான் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இவளுக்கு தான் மண்டக்குழம்பு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கா. அப்போ பார்த்தா இவளை மீட் பண்ணுறதுக்காக ஜியாங்ஸியே அந்த இடத்துக்கு வந்திருக்கா. என்ன என்கிட்ட பேச மாட்டேன், என்ன உனக்காக ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் யோசிக்கிறா, அடுத்து எந்த பிரச்சனையில் மாட்டி விட போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. இங்கே பாரு, பெருசாலாம் பிரச்சனையில் கோத்து விட மாட்டான். அடுத்து எங்கள் அப்பா சும்மான்னு இல்லாமல் ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் நீ ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்டி அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி ஆல்ரெடி பண்ண ஹெல்ப்புக்கே இப்போ நான் என்ன நிலமையில உட்காந்துருக்கேன் தெரியுமா, இதில் இன்னொரு ஹெல்ப்பான்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா, பாத்தியா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என்னை பார்த்தோன்னே அந்த பையன் ஓகே சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதனால உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பில் திரு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஹீரோயின் எஸ்ன்னு சொல்லாமல் நோன்னு சொல்லாமல் அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோக்காக அவங்க பாட்டி ஏதோ கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அதில் ஒரு பண்டலாக பொண்ணுங்களோட லிஸ்ட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாரையும் ஒருத்தவங்களா வந்து டேட் பண்ணுமாமா. ஒவ்வொருத்தவங்களும் டேட் பண்ணிட்டு சீக்கிரமாக 1 மந்த்க்குள்ளே எனக்கு எப்படியாவது வந்து ஒரு கிராண்ட் ஆர்டரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்க. ஹீரோ பார்க்குறான், இவ்வளோத்தையும் மீட் பண்ணி பேசணுமா, என்னடா சொல்கிற, இந்த லிஸ்ட்டை பார்ட்டிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும் போலயே, நான் எப்போ மீட் பண்ணி முடிக்க முடியுங்கும் போது, இல்லை உங்களோட வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதை மீட் பண்ணுறதுல வந்து உங்கள் கவனத்தை செலுத்த சொன்னாங்கன்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் நீ போய் ஹீரோயினை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்கான். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, என்ன பாஸ் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, பாருங்க நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் அதுக்கு மேலே நான் வேறு எந்த தப்புமே பண்ணல, உங்ககிட்ட நான் எந்த பொய்யுமே சொல்லலைங்கும் போது, ஒரு நிமிஷம் உட்கார அவங்ககிட்ட பேசணும் கேட்கும் போது, இல்லை பாஸ் நீங்கள் ஏதாவது என்ன பண்ணுறீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இந்த வேலை எனக்கு முக்கியங்கும் போது, இந்த வேலை உனக்கு முக்கியம் தானே, சரி ஓகே நீ பண்ண தப்பா நீனே கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தப்பா நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்ருக்கா. பெருசாக ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும், என் வீட்டில் வந்து என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், அது மட்டும் பண்ணால் போதுங்கும் போது ஹீரோயின் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவளை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாலும் நோன்னு சொல்லிட்டு மண்டையாடிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் நல்லாவே இல்லை, இதுக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸையும் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து காமிச்சிட்டு, இங்கே பாருங்கள் இது மட்டும் ஓகே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், நீ ஓகே பண்ணலாதன்னு சொன்னால் தான் எனக்கு பண்ணணும்னு தோணுதுன்ட்டு, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே பண்ணிடுறான். ஹீரோயின் பயந்துகிட்டே தான் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதில் வேறு ஆக்டிங் ஒரிஜினலாக இருக்கணும்ன்ட்டு கையை பிடிச்சிட்டே நடந்துவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரில. ஐயோ இதுலேருந்து நோன்னு சொன்னால் வேறு வேலை போய்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இவளை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ இம்புட்டு அழகாக இருக்கியே, இப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டாடா, இவ்வளோ நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வராமல் இருந்தா, ஏன்டா முன்னாடியே வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஓவர் குஷியாகிடுது. உனக்கு வந்து அவனை பற்றி எதுவும் தெரிலன்னா சொல்லுமா, நான் உனக்கு சொல்கிறேன், உன்னை ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட சொல்லு, நான் கணிச்சு வைக்கிறேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆஃபீஸ்க்கு போனால் அப்படி தான் அவன் மொட்டைத்தனமாக இருப்பான், பேசவே மாட்டான், உங்ககிட்ட ஏதாவது பேசுகிறானாமான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை அவர் ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இந்த பக்கம் நன்ஃபங்க உட்காந்து பார்க்குறான். இந்த புள்ள நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற புள்ள மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஆனால் டைரெக்டாக எதுவுமே கேட்கல. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்னடா நன்ஃபங் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கா, உனக்கு இதாக தெரியுமான்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இங்கே வந்து சிக்கிட்டோமே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் வேறு இவன் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிடுமான்னு சொல்லி எடுத்து கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து இஷ்டத்துக்கு எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், கொஞ்சமாக குடிச்சு தொல்லடி, நான் வந்து உன்னை கூட்டு வந்து வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நன்ஃபங் பார்க்குறான், ஏதோ சந்தேகமாக இருக்குது, இவங்க 2 பேரும் என்னமோ ஒன்று பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். குடித்த ஹீரோயின் வழி நெடுக்க வாந்தி எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ போட்டு வேறு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் மேலே வாந்தி எடுக்க போயிடுறா. அவன்லாம் பயந்துடுறா, ஐயோ எம்மா தாயி எவ்வளோ கிளாஸ் குடிச்சேன்னு கேட்கும் போது அதை சொல்கிற அளவுக்கு கூட சுய நினைவில் இல்லவ அந்த அளவுக்கு வந்து குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா.
ஒரு கடத்தில் கடுப்பாயி அவளை இறக்கி விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அவள் அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் தனியாக நிற்கிறத பார்த்தோன்னே மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால திருப்பி வந்து அவளை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அவள் வீட்டுக்கு போயுமே வந்து இங்கே பாரு நான் என் வீட்டுக்கு போகணும், இது என் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கா. அவன் தான் சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறான். நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையிலே பேசிக்கிட்டு இருக்கா. செம்மையாக வர குடிச்சிருக்கால, அதனால குடிபோதையில் என்ன பண்ணுறா, எம்பிட்டு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துடுறா. கிஸ் பண்ணுற மாதிரி இவனும் பக்கத்தில் போயிட்டான். ஆனால் அவள் கண்ணை மூடிட்டா. இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனுக்கும் வந்து அவளை பார்த்தோன்னே லைட்டாக க்ரஷ் ஆயிடுச்சு. அதனால அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குனு இவன் வந்து வாமிட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஐயோ சாமி உன் பக்கத்தில் வந்து பாரு, அதான் நினச்சேன் உனக்கு எனக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். கரெக்டாக நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரும்போது நன்ஃபங் கண்ணிலே பட்டுடுறா. நன்ஃபங் ஆனால் பெருசாக எதுவும் கேட்டுக்கல, சைலண்ட்டாக பக்கத்துலேயே தான் நிற்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் வேற ஐயோயோ இவனும் நிற்கிறான், இந்த ஹீரோவும் நிற்கிறான். இது என்ன பண்ணி தொலைஞ்சவன் வேற தெரியலையே, அதை வேற ஞாபகம் வர மாட்டேங்குது. இவன் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போயிருக்கான். என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜாங்ஸி இருக்கால, ஜாங்ஸி வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கா. அவள் வந்து லைஃப்பை கூலாக எடுத்துக்கிற பொண்ணு, எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், என்ன ரெடியாக இருந்துக்கோ, பிளைண்ட் டேட்லாம் போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அவன் மேலே செம்ம கோத்தில் இருக்கான்னு சொல்லும்போது இப்போ தான் எழுந்து பார்க்குறா. வீரே கந்தரகோலமாக இருக்கு, எல்லாமே எல்லா மொழியிலையும் கிடக்க. அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் எப்படா 7th ஃப்ளோர் வரும், எப்படா நான் இறங்குறதுன்னு சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து லைட்லாம் ஆஃப் ஆகிடுது. உடனே வந்து ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து மயக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் சுத்தமாக மூச்சே விட முடியல. அந்த இடத்துல அப்படியே மயங்கி உட்காந்துடுறான் ஒரு இடத்துல. ஹீரோயின் யோசிக்கிறா இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ நான் வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, நன்ஃபங் வேறு நிற்கிறானேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நன்ஃபங் டக்குன்னு போயிட்டு அவனுக்கு வந்து வாயில் வாய் வச்சு மூச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவன் ஷாக் ஆகிடுறா. ஒருவேளை இவனுங்க 2 பேரும் பிஎல் லவர்ஸாக இருப்பானுங்களோ, இது தெரியாமல் போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த சமயம் பார்த்து இந்த ஜியாங்ஸி இருக்கால, அவளோட அம்மா வந்து ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஜியாங்ஸியும் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இந்த பக்கம் இவனுங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவ பார்க்க இவளுக்கு நன்ஃபங்கை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனையே தான் பார்த்து நின்றுட்டு இருக்கா. நன்ஃபங்கை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி இவனை டேட் பண்ணுறதை நடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி ஒரு பிளானே போட்டா. உடனே டக்குன்னு ஓடி போய் அம்மா இந்த நன்ஃபங் இருக்கான்ல, இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை தான் நான் டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் தனியாக கூட்டு வந்து கேட்குறா, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தெரியாதுல நன்ஃபங்கை பற்றி, சின்ன வயசுலேயே நான் அவனை மீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவன் வந்து ஹீரோவோட வீட்டோட டிரைவரோட பையன்தான். என்ன விஷயம்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நன்ஃபங்கோட அப்பா வந்து ஹீரோவோட வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 2 பேர் பிரதர்ஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருப்பானுங்க. அப்படின்னா இருக்குன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்டில் நன்ஃபங்கோட அப்பா மட்டும் இறந்து போயிட்டார் போல இருக்கு. ஹீரோ தப்பிச்சிட்டு ஆயிருந்தாலும் அந்த ட்ராமாவை விட்டு வெளில வர முடியாமல் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இறந்ததுக்கப்புறமா நன்ஃபங்கை தனியாக விட முடியாமல் அவனை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதே வீட்டில் நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் பொறுப்பு எதுவுமே அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ தானே சொந்த வாரிசு, அவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் கால் பண்ணுறா நம்ம நன்ஃபங்க்கு. என்ன விஷயம்னா நம்ம ஜியாங்ஸி தான் சொல்லியிருப்பா, இப்படியா பேசி எங்கள் 2 பேருக்கு டேட் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் அவனை மீட் பண்ணால் போதும், நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அவங்கள மீட் பண்ண வர முடியுமான்ட்டு. இதெல்லாம் நன்ஃபங் உடனே ஹீரோ கிட்ட சொல்கிறான். இவனுக்குமே சுத்தமாக ஐடியா இல்லை, எதுக்கு ஹீரோயின் கூப்பிட்றான்னு சொல்லி முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. நன்ஃபங் வந்து கால் பண்ணுறான் ஹீரோயினுக்கு. பார்த்தா இந்த பக்கத்தில் அட்டன் பண்ணுறது வந்து ஜியாங்ஸி தான். வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் வெயிட்டிங் கேட்கும்போது நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி நன்ஃபங் கேட்குறான். லைட்டாக நன்ஃபங்க்கு ஜியாங்ஸியை பிடிக்க தான் செய்யுது. அதனால் அவகிட்ட அப்படியே பேசி நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல இருக்கா. அவளால் சுத்தமாக முடியல. ஆனால் இவ தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பா. அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் பண்ணி கொடுத்துட்டா. இருந்தாலும் அங்கே இருக்க பொண்ணு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா டவுட்டு. ஹீரோயின் சொல்கிறா, உன்னால் சமாளிக்க முடியுமா, பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சாருக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன், எதாக இருந்தாலும் சார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த பக்கம் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோயின் வரல. ஹீரோ யோசிக்கிறான், எதுக்கு இவ வரல, இப்படிலாம் லீவ் எடுக்க மாட்டாள், ஏன் சொல்லக்கூட இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்டேருந்து மெசேஜ் வருது, கோச்சிக்காதீங்க, உண்மையாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல, ஏதாவது பிரச்சனை மிஸ்டேக்னா எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. இவன் பார்க்குற உடம்பு சரியில்லையா, நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறான். சரி நான் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு சுத்தமாக முடியல. சரி தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா கூட அதை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல டோர் வந்து தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். வேர்த்து விறுவிறுத்து போய் மெடிசனோட வந்து நின்றுட்டு இருக்கான். லிஃப்ட் ஒர்க் ஆகலை போல இருக்கு. 12 ஃப்ளோர் ஏரியே வந்திருப்பான் போல ஃபாஸ்ட்டாக. அதனால தான் அந்த நிலைமையில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மயங்கி அந்த இடத்துல கீழே விழ போகிறா. இவன் கரெக்டாக பிடிச்சி அங்கேருந்து கூட்டு போயிட்டு அவளை படுக்க வச்சுட்டு
அவளை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இவன் அவளுக்காக சூப் செய்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவனா இவ்வளோ நாள் கொஞ்சம் ரூடாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனால் இன்னைக்கு தான் இவ்வளோ கேரிங்காக இருக்கான நம்ம மேலேன்னு சொல்லி யோசிக்க செய்கிறா. இவனை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவ ஃபீவர் கம்மியாகிடுச்சா முடி சொல்ல வேண்டியதானா, சொல்லியிருந்தா ஹெல்ப் கால் அனுப்பியிருப்பலன்னு சொல்லும்போது ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. ஆனால் ஹீரோயின் எதையும் வெளியில் காமிச்சிக்கலாம், அப்படி சிரிச்சிட்டே சமாளிச்சிட்றா. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட காலேஜ்லேருந்து எல்லாருமே ரீயூனியன் பார்ட்டின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்கா. வரப்போது தான் சொல்லி ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருப்பா. அங்கே பார்த்தா எல்லாருமே வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரியே பேசுகிறாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், என் ஹஸ்பண்ட் பற்றியா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஹீரோயின் வேறு மட்டம் தட்டி பேசுகிறாங்க. இத்தனை வயசாகிடுச்சு, இன்னும் சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கா, உனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது வெயிட்டர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பில்லெல்லாம் பே பண்ணியாச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் பே பண்ணதா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி வெளில வந்து பார்த்தா ஹீரோ கூட்டோடு வந்து நிற்கிறான். வந்தவன் ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு என்ன டார்லிங் எல்லாம் முடிஞ்சிச்சா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் பையன், இவன் இவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்கள், நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னே ஒன்றும் நடிக்க தேவையில்ல, இன்னைக்கு வந்து நடிச்சு என்னை காப்பாற்றுவீங்க. காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒருத்தரையும் பிரச்சனை வரும்போது என்ன உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, இதான் ரியாலிட்டி, நான் இப்படி தான் இருக்கேங்கிறதா உங்களுக்கு தெரியும், அது எதுக்கு நான் வந்து மாற்றி இல்லை நான் இப்படி பெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டணும். இந்த மாதிரி போய் சொல்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட பாஸாக இருக்கிறவங்க பாஸ் மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவளை ஹெல்ப் தானே பண்ணோம், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லி முடிச்சு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. இவன் எதுவுமே பேசாமா சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. என்ன விஷயம்னா, ஹீரோயினோட அம்மா வந்து அவளுக்காக நிறைய அலைன்ஸ் பார்த்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பணக்காரங்களாம் நம்பி ஏமாறுதாமான்னு சொல்லி அவள் ஆன்ட்டி வேறு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால சரி எதுக்கு ஹீரோ நம்மளோட ஃபேக்காக தான் டேட் பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் அடுத்த நாள் டேட்டுக்கு வந்திருக்கா. நிறைய பேரை மீட் பண்ணுறா, யாரையுமே அவளுக்கு பிடிக்கல, ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துல. இந்த பக்கம் நன்ஃபங் வந்து ஜியாங்ஸியை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேருக்கும் பேச ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஆனால் நன்ஃபங் வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டான். உடனே ஜியாங்ஸி சொல்கிறா, உங்கள் கார் கீ தானா, இது வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு லிஃப்ட் தர வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து அவனும் சரின்னு கூட போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து சரி ஓகே இந்த கடைசி டேட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கா. அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காவன். ஹீரோயின் போனதுக்கப்புறமா ஜூஸில் ஏதோ கலக்குறான், என்ன கலந்தான்லாம் தெரில. ஹீரோயின் போயிட்டு வந்துட்டு அது தெரியாமல் எடுத்து குடிச்சிடுறா. குடிச்சா அடுத்த செகண்டுக்கு மண்டலம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருது. இவனுக்கு குஷி ஆயிடுச்சு, ரூமை புக் பண்ணிவிட்டு சரி போகலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் தான் நன்ஃபங்குக்கும் ஜியாங்ஸிக்கும் நடுவில் ஒரு ரூட் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. நன்ஃபங் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, இன்னும் ஹீரோயின் என்னன்னு தெரில, வீட்டுக்கு வரல, அவள் நம்பர் வேறு சுவிச் ஆஃப்னு இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்டு அடுத்த செகண்ட் ஹீரோக்கு அங்கே உட்கார முடியல. அவள் எங்கே கடைசியாக போனான்னு கேட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் சுத்தமாக வாங்கிட்டா, அவளுக்கு கான்ஷியஸே இல்லை. என்ன சொல்லும், வாங்கிட்டியா, இவ்வளோ ஈஸியாக கூப்பிட்டோன்னே வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ வந்து மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு, ஏண்டி இந்த மாதிரி நேரத்தில் உன்னை யாரடி இங்கே வர சொன்னதுன்னு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அவள் தான் கான்ஷியஸ்லேயே இல்லையே, அதனால என்ன பண்ணுறா, இங்கே பாருங்கள் என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் க்ளோஸ்அப்பில் அவள் ஃபேஸை பார்த்த உடனே நேற்று பேசியிருந்திருப்பாள், இங்கே பாருங்கள் என் லைஃப் விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால் என்ன சொல்கிறான், அந்தளவுக்கு நீ என்னை வெறுக்கிறியா, இத்தனை பேரை பிளைண்ட் டேட்டில் மீட் பண்ணியிருக்கா, ஆனால் உனக்கு என்ன பிடிக்கலல்ல, சரி ஓகே கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நீ நடிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். வாய் வார்த்தையாக நோன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் வந்து இங்கே கண்ணுலாம் கலங்குது, நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்பான் போல இருக்கு, கண்ணுலாம் செவந்து போய் தான் கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அசிஸ்டண்ட்டை, சார் நீங்கள் இன்னும் வெளியில் வரவே இல்லை, வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கண்ணாடிலாம் போட்டுட்டு மறைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கான் அந்த இடத்த விட்டு. டே ஏதாவது தெரியுதாடான்னு கேட்கும்போது ஒன்றும் தெரில பாஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் சீட்டில் இல்லை, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவளே தான் திட்டிக்கிட்டு இருக்கான். அவள் வந்து காஃபி குடிக்கலான்ட்டு தான் போயிருந்திருப்பா. அங்கேயே அப்படியே வந்து செல்ல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, ஏன்னா இவளுக்கு கான்ஷியஸ் இல்லைனாலும் ஹீரோ பேசினது எல்லாமே இவளுக்கு காலத்தில் விழுந்திருக்கும். அதை பற்றி தான் யோசிச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு அப்படியே மாதம் பக்கத்தில் வந்து என்னமோ கெத்தா நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவ பார்த்துட்டா, உடனே டிஷ்யூவை கொடுத்து கண்ணு செவந்திருக்கிறது அசிங்கமாக தெரியுது, தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அவ்வளோ அசிங்கமாவா தெரியுது, ஆமாம் லைட்டாக தெரியுது, உன்னால தான் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆறுதல் கூட சொல்லாமல் போயிட்டு இருக்கேடி கல் நெஞ்ச காரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. இதை பார்க்குற அசிஸ்டண்ட்டுக்கு சிரிப்பாக வருது, நம்ம பாஸ் இப்படி ஆயிட்டாரேன்ட்டு. ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இவன் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
இந்த பக்கம் வந்து நம்ம ஜியாங்ஸிக்கும் நட்பங்கும் நடுவில் செம்மையாக செட் ஆகிடுச்சு போல இருக்குது. 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ காலே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா போனதுக்கப்புறமா ஹீரோ மட்டும்தான் இவன் மேலே பாசமாக இருந்திருப்பான். மற்றபடி யாரும் பெருசாக அவன் மேலே பாசமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஜியாங்ஸி இந்த மாதிரி பாசமாக இருக்குது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை கூப்பிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பா. அதை வேற ஒருத்தவங்க வந்து அவனோட நேம் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவளுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, நான் எதுவும் பண்ணல, உன் ஃப்ரெண்டு தான் பண்ணான்னு சொல்லும்போது, அப்படியாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அவள் படுக்கு சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு இப்போவுமே தோணுது, என்னடா ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாளேன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல லைட்ஸ்லாம் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு தான் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குல்ல, அதாவது அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ காருக்குள்ளே இருட்டுக்குள்ளே இருந்திருப்பான். அதுலேருந்து வந்து இருட்டை பத்தலே அவனுக்கு பயம். அப்படியே வந்து மூச்சு திறந்தே அந்த இடத்துல வாங்கிடுவான். அவன் வந்து பார்க்குறான், என்னோட கரண்ட் போயிடுச்சேன்னு பயந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்போ தான் வெளியில் வந்திருப்பா டாக்ஸி ஏறலான்ட்டு. டாக்ஸியில் ஏறினவ யோசிக்கிறா, ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு, எப்படி தனியாக இருப்பார், இல்லை நம்ம போகலாமா இல்லை அவரை பார்க்க போகலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனால் சுத்தமாக முடியல, மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் ஓடி வந்துட்டா. உள்ளே வந்தவா, எங்க என்னாச்சுங்க, எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அவனுக்கெலாம் சுத்தமாக கான்ஷியஸே இல்லை. ஹீரோயின் தான் சொல்கிறா, இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க, எந்திரிங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறான். அவளை பார்த்தவன் என்னை விட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே பார்க்குறான். பார்க்கும்போதே அவளுக்கு புரியுது. டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறான் அவளை. அவளுமே நோன்னு சொல்லலை, ஏன்னா அவளுக்கு தோணிருச்சு இவன் ஏமாத்துறானா இல்லை உண்மையே சொல்கிறானான்னு தெரியாது. ஆனால் எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுறா அவ. சரி டேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் பேசி முடிவெடுத்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ ஆஃபீஸில் வேலையை பார்க்காம ஹீரோ பின்னாடியே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். இவ கேட்குறா, இந்த மாதிரி பின்னாடியே வந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதா, கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருங்களேன் அப்படிங்கும் போது, அதெல்லாம் முடியாது, நீ வேணா ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, நான் சைலண்ட்டாக போய் உட்காந்து வேலையை பார்க்குறேங்கும் போது, இங்கேயான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்லிட்டு இவனு வந்து ஒம்படியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஹீரோக்கெலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேட்டிங் பண்ணால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா, இந்த விஷயம் கூட இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கோமேன்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்கான். அவளையே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் போல் இருக்குது, வயிறு வலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து சரி அவளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு தோணுது ஸ்நாக்ஸ்லாம். ஆனால் அப்படியே வாங்கி கொடுத்துட முடியாதுல்ல, அவ்வளோ பேர் இருக்காங்க, அவளும் தனியாக வரமாட்டா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன் சரி ஓகே எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி கொடுத்துலான்ட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே ஹீரோ இந்த அளவுக்கு மாறிட்டானு சொல்லி சந்தேகம் தான். அடுத்து அவர் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ப்ரெசன்டேஷன் பண்ண போல இருக்கு. பண்ணும்போது ஹீரோ பார்த்துட்டு நல்லா இல்லை, இன்னும் பெட்டராக பண்ணலாம், பெட்டராக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அவனே ஹீரோயினே சொல்கிறான், எல்லாரும் போனோடனே வாங்க மேடம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னும் கோவத்தில் தான் இருக்கா. அதனால அந்த ஒரு மாதிரி ஊருன்னு தான் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சீட்டில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, அதே என்னோட வேலையாக இருக்கும்போது நீ என்னோட எம்ப்ளாயி, நீ உன்ட்ட வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் திருத்த தான் செய்வேன். ஏன்னா நான் ஒரு CEO இல்லை. ஆனால் மற்றபடி இந்த மாதிரி டைமில் யாரும் இல்லாதப்ப நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதனால இப்போ நீ என்ன வேணால் என்ன கேட்கலாம், அடிக்குனா கூட நான் ஆல்ரெடி அடிச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே இது புரிய செய்தா. வேலைன்னு வந்துட்டா அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி யோசிக்கிறா. அந்த டைம்னு பார்த்து உள்ள அசிஸ்டன்ட் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோ கட்டுப்பாயுது. உன்னை யாருடா இந்த நேரத்தில் இங்கே வர சொன்னதுன்னு சொல்லி யோசிச்சவன் போய் தொல்லடான்னு சொல்லி ஃபைலை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால் தான் எவனாவது ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து லீவ் போட வச்சுட்டு அவளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கான். 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒன்றா வெளியில் வந்திருக்காங்க. 2 பேர் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, அம்மா அந்த ஆக்சிடென்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆமாம் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இந்த மாதிரி எனக்கு ஆச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கூட நான் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்கள் அம்மா அப்பா உன்னை விட்டு போயிட்டாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் எப்போவுமே நான் உன் கூட இருக்கேன், அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, ஒரு அப்பா அம்மாவை எல்லாமும் நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு கால் வருது. அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. என்னப்பா டேட் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், மருமகள் எப்போ கண்ணில் காட்டுற போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு, எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க போது, இல்லைன்னு நான் எங்கே சொன்னேன், தூரமாக போயிருக்காங்கன்னு சொன்னேன், அப்ராடில் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ கோவமாக கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறா. வந்து பார்த்தா வெளியில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இவ பேர் தியா. இவன் வந்து ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு போல இருக்கு. ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. இவள் வந்த உடனே சுற்றி இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாமா, சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றுமாவே சுற்றிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பர்ஃபெக்ட் மேட்ச்ன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்படி பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஹீரோயினோட காதலையும் விழுது. இதெல்லாம் கேட்குற அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா காது கூட எப்படி பேசுகிறீங்க, ஒருவேளை அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காளான்னு சொல்லி தோணவும் செய்யுது.
அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வரேன், என்ன டார்லிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கை தூக்கி மேலே போடும்போது எடா கையை முதல்லன்னு சொல்லிட்டு கேட்டவ, இங்கே பாரு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டாளா, எதுக்கு என் பண்ணி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, என்னம்மா சொல்கிறேன், நீ தானே என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவன் முழிக்கிறான். அதான் உன்னோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஆட்டாமே, நான் தான் கேள்விப்பட்டேனே, 2 பேரோட ஒன்று மணமா சுற்றிக்கிட்டு இருந்தீங்களாமே, போ போ போய் அவகிட்டே பேசு, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கோமா போய்கிட்டு இருக்கா. இவன் யோசிக்கிறான், யாருடா என் காதலில் மண்ணலி கொட்டினது, இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை, எவன்டா இதெல்லாம் சொல்லி வச்சதுன்னு சொல்லி முழிச்சு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ தியா அங்கே வந்து, என்னப்பா ரொம்ப நாளாச்சு பார்த்து, வெளியில் போகலாமா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூடும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். ஹீரோயினும் இதை பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்து இவங்க 2 பேர் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து இவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு, லவ்லாம் கிடையாது க்ரஷ் தான். ஏன்னா 2 பேரும் பணக்கார வீட்டு பசங்க, சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இவளுக்குமே சரி நம்ம சேர்ந்து வாழ்ந்தா என்ன, 2 பேரும் பர்ஃபெக்ட் ஜோடி தானேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. இவன் அழகா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ டைரெக்டாக கேட்குறான், இப்போ என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவகிட்ட பதிலே இல்லை. ஏன்னா இவளுக்கு தான் உனக்கு பிடிக்காது, பிடிச்சிருக்குன்னா வந்து லவ் பண்ணணும், அப்படி இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஹீரோக்கு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் இவளுக்கு அப்படிலாம் கிடையாது, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒத்து போகுது, அதனால மேரேஜ் பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே என்ன பிரச்சனைனா, இதே இடத்துக்கு தான் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு நண்பங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஜான்சிக்கு பர்த்டே போல் இருக்க, பர்த்டே கொண்டாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதே இடத்துல தான் இவங்க இருக்காங்கங்கிறத ஹீரோயினும் நோட் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோ அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் எப்படி எடுத்துக்கிறீங்களான்னு தெரியாது, அவள் என் கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தாலும் அவள் தான் எனக்கு எல்லாமே, அவள் இல்லாத லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் வந்து தியாவுக்குமே என்ன பேசுகிறதுனே தெரில, முழிச்சிட்டு உட்காந்துருக்க அந்த இடத்துல. இங்கே பாரு நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லாவே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபேமிலிக்காக கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும், அதில் ஹாப்பினஸ்ஸே இருக்காது. என்னோடய ஹாப்பினஸ்ஸே ஹீரோயின் தான், அவள் யார் சொன்னாலும் அவளை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது. இவ்வளோ நேரம் சோகமாக இருந்திருப்பா, இப்போ தான் சிரிப்பே வருது மூஞ்சில். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனால் இன்றைக்கி வந்து தியா உட்காந்துருக்கா அந்த இடத்துல. தியா என்ன சொல்கிறா, இங்கே பாரு எனக்கு என் கூட தான் நீ வந்து மீட்டிங்க்கு வரப்போகிற, கிளம்பு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. ஹீரோயின் பண்ணுற எல்லாத்துலேயுமே குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கா, இது கரெக்ட் இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு, இவரை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க போல இருக்கு. வந்தவர், என்னம்மா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் எங்கம்மா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியாவை பற்றி கேட்குறாரு. ஏன்னா தியா வந்து கொஞ்சம் கால் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா. அதை நோட் பண்ணிட்டு தான் அந்த ஆள் சொல்கிறாங்கிறது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே பக்கத்தில் அந்த ஒரு கோட்டை எடுத்து அவள் காலை மூடி விட்டுட்டு, இங்கே பாருங்க எதுக்கு நீ இந்த மாதிரி பேசுகிறீங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் உங்களுக்கு தெரியாதா, சாரி கேளுங்கன்னு சொல்லும்போது எது நான் சாரி கேட்கணுமா, ஒரு பொண்ணுக்கிட்ட நான் சாரி கேட்கணுமான்னு சொல்லிட்டு அவருக்கு பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஆமாம் நீங்கள் சாரி கேட்கணும், தப்பு பண்ணால் சாரி கேட்டு தானே ஆகணும், நீங்கள் எப்படி வந்து அவங்கள இந்த மாதிரி பேசுவீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க வந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் காதில் வாங்கிட்டு போகுமா, சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ சாரி கேட்கணுமா, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு அந்த ஆறு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி அவள் பேசினது நம்ம தியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பரவாயில்ல, ஹீரோ சொல்லும் போது கூட எனக்கு தெரியல அவனுக்கு ஏன் தெரியுமா உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீ வந்து நேர்மையாக இருக்கல, அதான் உனக்கு வந்து எனக்கு பிடிக்கலான்னு தெரியும், அப்படி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண தெரியுமா, கண்டிப்பாக இந்த விஷயம் தான் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரிச்சுட்டே பேச ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்டு மாதிரி 2 பேர் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு நான் காண்பதி கனவா நனவா என்ன இப்படி கொஞ்சிட்டு போயிட்டு இருக்காளுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து ஹீரோவோட பாட்டியும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. 2 பேரும் ஒன்றா பார்த்துடுறாங்க. ஆமாம் தியா நீனு, ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன கழுத்தில் ஐடி கார்டெலாம் போட்டிருக்க, உனக்கு இந்த ஆஃபீஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சவங்களுக்கு தான் புரிய வருது. ஓ இவ இங்கே வேலை பார்க்குறவ போல இருக்க, இவளே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்தான்னு சொல்லி இப்போ தான் புரிய செய்யுது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம் சொல்லி தியாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நிச்சயதார்த்த பாட்டியவே ரெடி பண்ணிட்டாங்க. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல முழிச்சிட்டு உட்காந்துருக்கான். பாட்டி சொல்கிறத மீறதுக்கும் அவனால் முடியல, நோ சொல்ல முடியாமல் அந்த இடத்துல சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான், எங்கே பாரு ஒன்றும் நடக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மெசேஜ் ஹீரோயின் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. தியாவுக்கும் இந்த என்கேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், இருந்தாலும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. பாட்டி சொல்கிறாங்க, ஏடா சுடுது கேப்பியா மாட்டியாடான்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தவங்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போலடா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டு வந்து அட்மிட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா, சரி போய் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு ஹீரோ கூட தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இவளை பார்த்தோன்னே பாட்டி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இப்போ எதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, நான் தான் சொன்னல எனக்கு இவ்வளோ பிடிக்கலன்ட்டு ஏன்டா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பிடுறா.
இவங்க சொல்கிறாங்க, ஏன்டா அப்படி நடிச்சு என்னை ஏமாத்துறீங்க, இந்த வயசான காலத்தில் இப்படியா என்னை ஏமாத்தணும்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஒரே இப்படியா சொல்லிடுறான், இங்கே பாருங்கள் எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவள் தான் வேணுங்கும் போது அப்போ இந்த சொத்து உனக்கு கிடைக்காது பார்த்துக்கோன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் சோகமாக நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து இங்கே பாரு பாட்டி கண்டிப்பாக ஒன்று ஏற்றுப்பாங்க, இப்போ கோவத்தில் இருக்காங்க, சீக்கிரமே சரியாயிரும், பார்த்துக்கலாம் விட அவங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தால் போதும்னு சொல்லும்போது ஆனால் ஹீரோயினுக்கு வந்து பேசாமல் நம்ம பிரிஞ்சு போயிடலாமா, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, உங்களுக்கு தியா தான் கரெக்டாக இருப்பான், நான் எப்படி கரெக்டாக இருப்பேன், அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ முழிக்கிறான், என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி பேசினா இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க போது இல்லைங்க அதானே நம்ம 2 பேருக்குமே கரெக்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் போய் பாட்டியை பாருங்கள், என்னால் பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், லைஃப் லாங் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவேன், நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. போனவ அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஐடி கார்டு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. சுற்றி இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஏமா போகிற, நீ போகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், எனக்கு வேறு வேலை கிடச்சிருச்சு நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் படுக்க வந்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸும் தடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இவ வந்து எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கா. அப்போ பார்த்தா ஜியாங்ஸியை வாளோடு வந்துக்கிட்டு இருக்கா. என்னோட கம்பெனியில் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகுது, வரியா என்னோட செக்ரட்டரியாக வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோக்கு தான் வேலையும் ஓட மாட்டேங்குது, ஆஃபீஸ்க்கும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம நண்பங்க என்ன பண்ணுறா, இங்கே பாரு இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் சைன் பண்ணி கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவள் ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால அது எல்லாமே அவளோட ஹார்ட் ஒர்க்கு, அது வீணாக போகக்கூடாதுல்ல, அதெல்லாம் நான் முடிச்சு வச்சிடுறேன், நீ தான் இப்போ வரல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைன் கேட்குறான். ஒரு விஷயம் கூட யோசிக்காமல் ஹீரோ டக்குன்னு சைன் பண்ணி கொடுத்துட்றான். அதை படித்து கூட பார்க்கல, ஏன்னா இவனுக்கு நன்ஃபங் மேலே அவ்வளோ நம்பிக்கை. நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கிறதா கால் வருது கம்பெனிலேருந்து. என்ன விஷயம்னு வந்து பார்த்தா அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஓ பதவிங்கிறது எவ்வளோ பெரிய பதவி, அசால்ட்டாக அதை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல, எது ரிசைன் பண்ணணும் நானான்னு சொல்லி யோசிக்கும் போது எடுத்து காட்டுறாங்க டாக்குமெண்ட்டை, சைன் பண்ணியிருக்கு. நம்மளோட புது சிஓ வரப்போறான்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு வந்து நண்பங்க நிற்கிறான். ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, நேற்று சைன் வாங்கிட்டு இருப்பான்ல ஹீரோயினோட ஹார்ட் ஒர்க்கு இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு, அதில் வந்து இந்த டாக்குமெண்ட்டே வச்சு சைன் வாங்கிட்டான் போல இருக்கு. இது தெரியாமல் ஹீரோவும் சைன் பண்ணி கொடுத்துருக்கான். இவன் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறது தான் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டான். பாட்டி கேட்குறாங்க, டேய் நண்பங்காடா இப்படிலாம் பண்ணா, என்னால் சுத்தமாக நம்பவே முடியலடா, ஏன்டா அவன் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம், அவன் ஏதாவது மூட் அவுட்டை பண்ணியிருந்திருப்பான், ஆனால் அவன் அவளுக்கு கேட்டவன் இல்லைன்னு சொல்லும்போது தெரியாமல் பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்துட்டேனடா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா இவங்க கம்பெனியோட ஸ்டாக் எல்லாமே கம்மியாயிருச்சு, இப்போ ஏதாவது ஒன்று இவங்க பண்ணியே ஆகணும்னால பாட்டி என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு தியாவை கல்யாணம் பண்ணிக்கூடா, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயமுமே நியூஸில் லைவாக போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பார்க்குறா, ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. நண்பங்க வந்து ஜியாங்ஸியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஜியாங்ஸி இவனை பார்த்தோன்னே கடுப்பாக்குறா, உன் தம்பி உன்னை அவ்வளோ நம்பினானே அவனையே ஏமாத்துறேன் நின்று, அவன் ஹீரோயினுக்குன்னு நினச்சி சைன் பண்ணி கொடுத்துருக்கான், அதில் இப்படி பத்திரம் வச்சு சைன் வாங்கிட்டேன், நீ இப்படிலாம் இருப்பேன் நான் யோசிச்சு கூட பார்க்கலங்கும் போது இவன் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். என்ன சைலண்ட்டாக நிற்கிற, எதுக்கு இப்படிலாம் பண்ணா, எதுக்கு அவனை ஏமாத்துறேன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் நண்பங்க அவனோட சைடை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். பாரு என் அப்பா வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, அதில் யார் யார் திரும்ப போனால் எங்கள் அப்பா, ஹீரோ, அவங்க அம்மா அப்பான்னு அத்தனை பேர் போனாங்க, அதில் எப்படி எங்கள் அப்பா மட்டும் இறந்து போயிருப்பாரு, அது எப்படி இறந்து போனார்னு கூட தெரில. கடைசியில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து அப்படியே மறந்துட்டாங்க எல்லாருமே, என்னை தத்தெடுத்து வளர்த்துட்டா எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு அர்த்தமானு சொல்லி இவன் கேட்கும் போது இவளுக்கு கோவம் வந்துடுது, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே அப்படியே ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. இன்றைக்கி தான் பேசி முடிச்சு சிஓ யாருன்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டிய நாள். அந்த இடத்துல நண்பங்க வந்து நம்ம தான் சிஓ ஆக போகிறோன்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துருக்கான். ஹீரோக்கும் வந்து அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. வரும்போதே ப்ரூஃபோடு தான் வரா. ஹீரோ கிட்ட வந்து போய் சொல்லி அவன் சைன் வாங்கியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருந்துருப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாப்புல இருக்கு. இவள் ஹெல்ப் பண்ணது தியா தான் இந்த மாதிரி ஹீரோக்கு ஹெல்ப் தேவைப்படுது நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. அதனால எல்லா ப்ரூஃபுமே கொண்டு வந்து காட்டுறா. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கும் புரிஞ்சிருது. ஹீரோ எப்போவுமே என்ன சொல்கிறான், எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை, எங்கள் அண்ணன் எப்போவும் என் கூட தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு தம்பியான்னு யோசிக்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கா. அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டான் வெளியில். ஹீரோக்கெலாம் குஷி ஆகிடுது, ஹீரோயின் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளே தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நண்பனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லி தோணுது அவனுக்கு. அப்படியே இந்த பக்கம் நண்பன் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜாங்ஸுக்கு. அந்த இடத்துக்கு நிறைய ஆளுங்க வந்துடுறானுங்க. கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. உடனே ஹீரோ கேட்குறான்,
அண்ணா உனக்கு உண்மையிலேயே சிஓ ஆகணுமான்னு சொல்லுங்க அப்படிலாம் இல்லை, எனக்கு என்னமோ எல்லாமே உனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. நானாக இப்போ தான் யோசிக்கிறேன், அது உன்னோடது, அது உனக்கு தான் கிடைக்கும், நான் எதுக்கு அதை பற்றிலாம் யோசிச்சேன்னு தெரிலங்கும் போது, அண்ணா நீ எப்போவுமே என் கூட இருக்கணும், நீ சின்ன வயசில் சொன்ன உன்னோட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன், எப்பவும் கூட இருப்பேன்ட்டு இருப்பியான்னு கேட்கும்போது அவனும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். நண்பனுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஜியாங்ஸி தான் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். என் கார்க்கு மிஸ் ஆயிடுச்சு, அன்றைக்கு மாதிரி இன்றைக்கும் ட்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோமாவே நின்றுட்டுருக்கா. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஹீரோ கிட்ட அவனோட போஸ்டிங்கை கொடுத்துட்டேன், அதுக்காக ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களான்னு கேட்கும்போது சரி ட்ராப் பண்ணுறவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரின்னு உட்காரலான்ட்டு போகும்போது அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. நில்று இன்னுமா கோவமா இருக்கா, நான் தான் சாரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது திருப்பி சாரி கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வெளியில் தான் வந்திருக்காங்க. அப்போ பக்கத்து டேபிளில் ஒரு பையன் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்ம க்யூட்டாக இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான், இவ்வளோவா இது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயின் வந்து அது கொச்சை கண்ணு வாங்க பார்த்துட்டு இருக்கா. சே செம்ம லக்கியில் அந்த பொண்ணுங்கும் போது இவன் யோசிக்கிறான், இதே மாதிரி ஒரு ப்ரப்போசலாக நம்மளும் போட்டுற வேண்டியதான்ட்டு. இந்த சமயத்தில் தான் யோசிக்கிறா ஹீரோயின். அந்த பக்கம் ஜியாங்ஸிக்கு நண்பனுக்கு நடுவில் முட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதனால அந்த இடத்துக்கு நண்பனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. அவனும் டெடி பியர் மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறான் இவங்களுக்கு. ஜியாங்ஸிக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இது நண்பன் தான், நம்ம அவனுக்கு வந்து ஓகே சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ஓச்சிட்டே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கும் போது என்ன இப்போது இன்னமும் கோவம் குறையிலையா என்ன, நான் தான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல, நான் என்ன அவ்வளோ கெட்டவனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. தப்பு தான், எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ கூட இருந்தால் மட்டும் போதும், நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், நல்ல பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்குமே வந்து அதுக்கு மேலே கோவமாக இருக்க முடியல, டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுறா. இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னவ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்திருப்பான் ஹீரோயினா. இவ்வளோ கொண்டு போய் வச்சுட்டு என்ன சார் வேறு ஏதோ வேணுமானே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி டிவியை வந்து ஆன் பண்ணி விடுறான். பார்த்தா அதில் வந்து வில் யூ மேரி மீன் போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டே அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு முன்னாடி வந்து நீல் டவுன் போட்டு என்ன மேடம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி ரிங்க நீட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து டேட் பண்ணலான்னு கூட கேட்கல, கல்யாணம் படிக்கலாம் டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிடுறா. பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து தியா வந்துருப்பா போல இருக்க. தியா இவங்கள்ட்ட பேசலான்ட்டு பக்கத்தில் வரும்போது இந்த அசிஸ்டன்ட் இருக்கால அவளை ஸ்டாப் பண்ணிடுறான். ஏம்மா கால் வலிக்குது, சீக்கிரம் எஸ் நோவோ ஏதோ ஒன்று சொல்லித்தோல அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் பார்க்குறா ஹீரோயின். இந்த தியா இருக்கால, தியாவுக்கு அசிஸ்டன்ட் ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. என்னங்க கை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் கை எடுக்க போகிறான், ஆனால் அவள் கையை பிடிச்சிக்கிறா. இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா தியா கஸ்னண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஹீரோயினு ஹீரோ கோக்கி சொல்லிட்டா. அவர் இங்கே போட்டு விட்டுட்டு என்ன மேடம் இதுக்கப்புறம் விட்டு ஓட மாட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நான் உங்களை நினச்சாலும் ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாக்கு எண்டி கார்டு போட்டு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து செக்ஷன் இ ட்ராமா போகணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செக்ஷன் இ ட்ராமா வந்து நம்ம செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். மற்றபடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். வீக்லி ஒரு எபிசோடு தான் வரும், அதனால வீக்லி ஒரு எபிசோடாக அந்த சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ட்ராமாவில் வந்து நிறைய காப்பிரைட் கிளைம் வரும். ஃபஸ்ட்டு சீசன் ட்ராமாலேயே நிறைய பேருக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இந்த சேனலில் போடுறதுக்கு. அதனால் செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஒருவேளை அதுலேயும் பிரச்சனை வந்துச்சுன்னா தேர்டாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுறேன் கண்டினியூவாக. ஆனால் கண்டினியூவாக நம்ம வந்து சீசன் 2 பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு செக்ஷனையும் சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.